இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர். நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்கள் பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறீர். நாங்கள் அனைவரும் உம்முடைய கரத்தின் கிரியையாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்கள் பிதா, நாங்கள் எப்படியா இருக்கிறோம்? அப்பாவோட கரத்துல களிமண்ணா இருக்கிறோம். அவர் நம்மை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கரத்தின் நாம் கிரியைகளா இருக்கிறோம். அவர் கரத்துல நாம் கிரியைகளா இருக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய கரத்துல நாம் அவர் உருவாக்கின ஒரு கிரியையாய் இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பு இருக்கு. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய் ஆண்டவர் இந்த இடத்துல ஒவ்வொருவரை குறித்து ஒவ்வொரு நோக்கத்தோடு கூட கர்த்தர் படைத்திருக்கிறார். எந்த மனிதனையும் ஒரே விதமாய் ஒருவரை போல ஆண்டவர் என்ன பண்ணல, அழைக்கவில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பார்ட். இந்த சபையில இருக்கிறோம்னா இந்த சபையில ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியங்களின்படி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமான வரங்களின்படி ஆண்டவர் என்ன பண்றார், அழைப்புகளை வைத்து கரத்தின் கிரியாய் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதற்காக தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள் பிதா. அப்போ அவர் எப்படியா நம்மளை பார்க்கிறார்? சொந்த பிள்ளையாய் கர்த்தர் பார்க்கிறார். அப்போ பிள்ளைகளை ஆண்டவர் அவருடைய கிரியையாய், அவருடைய நினைவுகளின்படி, அவருடைய தோற்றங்களின்படி ஏற்றபடி நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இந்த ஒரு வருஷ காலமாய் அவர் நம்மை நடத்தின விதம் அப்படிப்பட்டது இல்லையா? எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தல. ஒருவருக்கு ஒவ்வொரு விதம். உனக்கு ஒரு தேவை இருந்திருக்கும், உனக்கு சுகத்தினால தேவை இருந்திருக்கும், உனக்கு பணத்தினால தேவை இருந்திருக்கும். ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான தேவைகள். அப்போ அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருந்து எல்லோருக்கும் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் பூர்த்தி செய்து இந்த நாள் வரை கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மை இந்த வருஷத்தின் கடைசியில இந்த வாரத்தில் ஆண்டவர் கொண்டு வந்து வைத்து உங்களுக்கு மீண்டுமாய் கர்த்தர் நினைவுபடுத்துகிறது, நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கிரியைக்காய் ஆண்டவர் உண்டாக்கப்பட்டார். ஹல்லேலூயா. உன்னுடைய ஸ்தானத்தை நீங்கள் எப்படி நினைவு கூர்ந்து இந்த நாட்கள் வரை நாம் நடந்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒரு நோக்கத்துக்காக ஆண்டவர் அழைத்தார். இந்த சபையில உங்களை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக கர்த்தர் அழைத்து வைத்திருக்கிறார். அழைப்பை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீங்க? ஆண்டவர் நம்மளை இந்த நாட்கள், இந்த வருஷம் துவக்கத்தின் முதல் முடிவு வரைக்கும் நம்மளை அழைத்திருக்கிற அழைப்பின்படி இந்த நாளிலே இந்த இடத்துல நீங்களும் நானும் நடந்து கொண்டு இருக்கிறோமா? இந்த சபையில நான் பிரயோஜனப்பட்டிருக்கிறேனா, இல்லை வந்த நின்ன போனேன் அப்படிங்கிற காரியங்களுக்காக நான் இருந்திருக்கிறேனா? ஏனென்றால் அவர் உண்மையுள்ளவரா எத்தனையோ பேர் இந்த தேசத்துல இல்லாத பொழுதும் நம்மளை விட நல்லா ஜபிக்கிறவங்க, எவ்வளவோ காரியங்கள் இருந்தவங்க எல்லாம் தொடர்ந்துட்டு இன்னைக்கு நம்மள இந்த இடத்துல நிலைநாட்டி வச்சிருக்கிறோம்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அதுக்கு ஒரு திட்டம் இருக்குது. ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அதனால ஆண்டவர் இந்த வேலையில தேவன் நம்மிடத்துல கேட்கிற ஒரு கேள்வி, அவர் நம்மை வைத்த ஸ்தானத்துல நீங்கள் நிற்கிறீர்களா? ஆண்டவர் எரேமியாவுக்கு சொன்னாரு, ஒரு குயவன் வீட்டுக்குள்ள போக சொன்னார். அங்கே போய் அந்த குயவன் என்ன செய்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் பார்க்க சொன்னார் எரேமியா. அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல வணைந்து கொண்டிருக்கிறார். ஒரு குயவன் களிமண்களை வைத்து வணைந்து கொண்டிருக்கிறான். அவர் அங்கே வணைந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மண்பாண்டங்கள் என்ன பண்ணுது? கெட்டு போகும். தேவனுடைய சிந்தைக்கு நேராய் உன்னையும் என்னையும் அவர் வணைந்து கொண்டிருக்கும் பொழுது
வருஷ காலமாய் கர்த்தர் நம்மை வணைந்து கொண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் அவர் கரத்தில் அநேக காரியங்களினால் நாம் எப்படி வருவோம்? தவறி போயிருக்கலாம், விழுந்து போயிருக்கலாம். அநேக காரியங்களை அவர் வச்சு திட்டத்துக்கு நேராக நான் ஓட முடியாதபடிக்கு என்ன பண்ணலாம் இருந்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை எப்படியா, நம்முடைய ஜப வாழ்க்கையா இருக்கலாம், ஒரு வேலை உபாசிக்கிற வாழ்க்கையா இருக்கலாம், என்னுடைய தனிப்பட்ட காரியங்கள்ல பிறரை நான் உபசரிக்கிறதுல, பிறரை நான் கவனிக்கிறதுல, பிறருக்கு நான் ஆறுதலாக பேசுகிற வார்த்தைகள்ல அநேக காரியங்களை நாம் என்ன போயிருக்கலாம், கெட்டு போயிருக்கலாம். ஆனாலும் நாம் எங்கே இருக்கிறோமா? அவருடைய கரத்தில் இருக்கிறோம். முதலாவது வசனத்தின்படி அவர் நம்முடைய தகப்பனா இருக்கிறார், நாம் களிமண்ணா இருக்கிறோம், அவர் நம்மை உருவாக்குகிறார். அங்க எரேமியாவை பார்க்கும்போது எரேமியாவில் அப்படித்தான் அவருடைய கரத்தினாலே கெட்டு போன பாத்திரத்தை ஆண்டவர் வேறு பாத்திரமா என்ன பண்றாரு? வணைகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும், இந்த கடைசி நாட்களிலே, இந்த வார கடைசியில, இந்த ஆராதனையில நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி வேளைகளிலே ஆண்டவர் கொஞ்சம் நாம் அதை நினைவு கூறும்படி, எந்த இடத்துல நான் கெட்டு போன காரியமாய், எந்த இடத்துல கர்த்தர் என் மேல் வைத்திருக்கிற திட்டத்தையும் சித்தத்தையும் என்னுடைய வாழ்க்கையில செய்ய முடியாதபடிக்கு நான் தவறி இருக்கிறேன், ஆண்டவருடைய கரத்துக்குள்ளதான் இருக்கிறேன். ஏன்னா ஒருபோதும் உன்னை விடாதவர், பாடின பாடலின்படி உன்னை அவர் மறக்காதவர். ஹல்லேலூயா. எந்த விதத்திலும் தாய் உன்னை மறந்தாலும், உன் தகப்பனோ உன் தாயோ உன் உறவுகளோ எந்த காரியங்கள் உன்னை மறந்தாலும், உன்னை மறவாதவரும் உன்னை கண்மணி போல இதுவரைக்கும் காத்து வந்த தேவனுடைய கரத்திலே நீங்களும் நானும் இருக்கிறோம். கடைசி வரைக்கும் அவர் கரத்துக்குள்ளே அவர் வைத்து நம்மை நடத்துகிற தேவன். ஆனா அவர் வளைந்து கொண்டிருக்கும் பொழுது அதே கைகளிலே நான் என்ன பண்றேன்? கெட்டு போகிறவனாய், அதாவது அவருடைய சிந்தைக்கு நேராய், அவருடைய அழைப்புக்கு நேராய் நான் ஓட முடியாதபடி என்னுடைய காரியம் வேறாய் காணப்படுகிறது. அதான் இடத்துல என்ன பண்றது? கெட்டு போகிறதா காணப்படுகிறது. இந்த ஒரு வருஷ காலம் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த விதங்கள், அற்புத விதமான காரியங்கள், அநேக சாட்சிகளை நாம் சொல்லி இருக்கிறோம். அநேக காரியங்களை கர்த்தர் எனக்கு நல்லவராக இருக்கிறார், என் சம்பளத்தை உயர்த்தி இருக்கிறார், என் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கி கொடுத்திருக்கிறார். இது மாத்திரம் என்னுடைய வாழ்க்கை அல்ல, அவர் மேல் வைத்திருக்கிற திட்டம் நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆசீர்வாதம்னா வெறும் பணத்தினால மாத்திரமல்ல. நீ போய் ஒருவருக்கு ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல சுகம் உண்டாக்கப்படுவது, அது என்னது? ஆசீர்வாதம். நீ ஒருவருக்கு ஆறுதல் சொல்லும் பொழுது அவர்கள் வேதனையிலிருந்து, அவர்கள் துக்கத்திலிருந்து அவர்கள் மீறி வருகிறது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்போ நான் எந்த காரியங்களை இந்த நாட்களிலே நான் தவறு இருக்கிறேன்? இந்த கடைசியிலே 2026 நான் போகும் பொழுது இதே காரியங்களோடு கூட நான் என்ன பண்ணக்கூடாது? போக கூடாது. இன்னைக்கு நிறைய ஆத்துமாக்கள் சபைகளிலே இல்லை, இங்கே மாத்திரமில்லை, எல்லா இடத்துலையும் ஆத்துமாக்கள் குறைவுகள் காணப்படுகிறது. அப்ப அந்த குறைவுகளுக்குள்ளே இன்னைக்கு எந்த இடத்துல நான் தவறி போயிருக்கிறேன், எந்த இடத்துல நான் உடைந்து போயிருக்கிறேன், எது நிமித்தமாக நான் இந்த காரியத்தை செய்ய முடியாதபடிக்கு நான் உடைந்து போயிருக்கிறேன். இன்னைக்கு காலை வேளையில் ஆண்டவர் அதை உருவாக்கும்படி கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நான் நினைவு கூர்ந்து அதிலே நான் திரும்பும் பொழுது கர்த்தர் என்னை அவருக்கு ஏற்ற விதமாய், அவருக்கு ஏற்ற பாத்திரமாய் கர்த்தர் வணைய விரும்புகிறார். அதாவது நீதிமொழிகள்ல வசனத்தை வாசிப்போம். 27:8. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படியா? கூட்டை விட்டு குருவி எப்படி அலைகிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு தெரியாதவன், தான் எதற்காக அழைக்கப்பட்டவன் என்று தெரியாதவன், தேவனுடைய காரியங்களை நான் நேர்த்தியாக செய்யாதவன் எப்படி இருக்கிறானோ
ஸ்தானத்தை விட்டு அலைகிறவனை போல, இங்குமாய் அங்குமாய் எப்படி அலைகிறவனை போல இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியல ஆண்டவர் எதற்காக இந்த இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார், எதற்காக தேவன் என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல அழைத்து நிற்க வைத்திருக்கிறார் என்கிற அந்த உணர்வு, அந்த காரியம் நமக்கு இல்லாததுனாலே என்ன பண்றான், அலைந்து கொண்டிருக்கிறது போல, எப்படி குருவை இங்கே அங்கேயுமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறது போல, இறைக்காய் அலைகிறது போல எல்லா காரியங்களுக்காக அந்த மனுஷன் இங்கும் அங்குமாய் அலைகிறவனாய் காணப்படுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மை தேவன் அழைத்து இந்த இடத்துல, இந்த தேசத்துல எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியங்களை கர்த்தர் கொடுத்து அவருடைய சமூகத்துல உட்கார வைத்து நம்மை ஆராதிக்கும்படி கர்த்தர் செய்து வைத்திருக்கிறார். அதற்குரிய நோக்கத்துக்கு நேராய் நான் ஓடுகிறவனா, இல்லை அவரை துதிக்கிறவனா, உண்மையாய் தேவன் எனக்கு செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல நான் துதிக்கிறவனா இருக்கிறேனா, இல்லை வெள்ளிக்கிழமை மட்டும் வந்துட்டு இங்க சத்தம் போட்டு ஆண்டவரை ஆராதிக்கிறது போல காண்பிச்சுட்டு போகிறவனா இருக்கிறேனா? அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? அப்ப நாம எந்த நோக்கத்துக்காக தேவன் அழைத்திருக்கிறார்? ஒவ்வொரு நாளும் அவரை துதிக்கும்படி, அவர் செய்த நன்மைகளை பிறருக்கு நாம் சொல்லும்படி, பிறருக்காக நீ ஜெபிக்கும்படி, பிறருக்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிற. அதுதான் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து இந்த இடத்துல ஆண்டவரோட ஸ்தானத்தோடு கூட ஆண்டவர் இந்த இடத்துல நிறுத்தி வைத்திருக்கிறார். அவருக்கு ஒரு நோக்கமும் ஒரு திட்டமும் என்ன இருக்கிறது நம்மை கொண்டு. அதனாலதான் தேவன் இந்த இடத்துல நிற்க வைத்திருக்கிறார். இந்த சபை ஆரம்பிக்கும் பொழுது இருந்தவர்கள் இப்பொழுது இல்லை. ஆமாவா இல்லையா? எத்தனை வருஷம் ஆகுது சபை ஆரம்பித்து? எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம் ஆகுது சபை? 8 வருஷம். 8 வருஷம் ஒரு நோக்கத்தோடு குறிப்பிட்ட நபரோடு கூட கொண்டு இந்த சபையை ஆண்டவர் உருவாக்கினார். ஆனா அவர்களுக்கு இந்த 8 வருஷமும் இதை பயணித்து இந்த சபையை நடத்தும்படி கர்த்தர் என்ன பண்ணல? அனுமதி கொடுக்கல. ஆனால் உனக்கும் எனக்கும் இந்த இடத்துல அந்த அனுமதியை தேவன் கொடுத்து ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு காலத்துக்கு ஒவ்வொருவருக்கும் என்ன இருக்கு? திட்டம் இருக்கிறது இல்லையா? அந்த காலத்துல அவர்கள் இருந்து இந்த சபையை நடத்த வேண்டும் என்று தேவன் திட்டம் கொண்டிருந்தார். அதற்காக அவரை கொண்டு இதை ஆரம்பித்தார், அவர்களை கொண்டு இதை நடத்தினார். அந்த காலம் அவர்களுக்கு முடிந்த பிறகு அவர்கள் பண்ணிட்டாங்க, உன் டைம் எடுத்தவனால நீங்க போ, இதை நடத்துகிறதற்கு இங்கே இருக்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு இதை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஸ்தானத்தை கொடுத்து இதை நான் ஆண்டவர் நடத்தும் பொழுது இதற்கு ஏற்ற பாத்திரமா, இதற்கு ஏற்ற காரியமாய் நான் நினைக்காத போது, அதை செய்யாத போது ஆண்டவர் என்ன செய்வார்? வேஸ்ட் தானே. நீ இருக்கிறது வேஸ்டா? சபைக்கு நீ இருக்கிறது வேணுமா வேண்டாம்? யாரா இருந்தாலும், ஊழியக்காரனாக இருந்தாலும், பாஸ்டரா இருந்தாலும், இந்த பாஸ்டர் இந்த இடத்துல பாஸ்டரா இருந்தாலும் சரி, பாஸ்டர் அம்மாவா இருந்தாலும் சரி, பாஸ்டர் பிள்ளையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உனக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்து இந்த இடத்துல ஒருவேளை எங்கள் குடும்பமாக ஆண்டவர் இடத்துல வைத்திருக்கிறாங்க. நீ ஒரு போக்கு, நான் ஒரு போக்கு, அவன் ஒரு போக்கு, ஒரு போக்கு செய்கிறதுக்கு அல்ல. அவருடைய வேலை இந்த இடத்துல உனக்கு என்ன ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அதற்கு ஏற்றபடி நாம் நடக்கும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மள இந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் வைப்பார். இல்லைன்னா அவர்களை போலவே உன்னுடைய நேரம் என்னது முடிந்தது. அந்த நேரம் முடிந்தவுடனே இதை வேறொருவர் தொடர்ந்து செய்யும்படி காரியத்தை ஆண்டவர் நடப்பிக்க ஆரம்பிச்சிருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு வருஷ காலம் ஒவ்வொரு காரியம் எல்லாருக்குமே நீங்க குடும்பமான இடத்துல ஊழியர் செய்யும்படி கர்த்தர் அனுமதி கொடுத்து இந்த இடத்துல வைத்திருக்கிறார்னா அதை தவறுபடி யாராக தவறினாலும் அவர்களுக்கு அந்த இடத்துல பிரயோஜனம் இல்லைன்னா கொண்டு போய் என்ன பண்ண வேண்டியதுதான்? சேர்க்க வேண்டியதுதான். அதனால நாம் செய்கிற காரியம் எதுவாக இருந்தாலும், எந்த பொறுப்புகளை தேவன் நம்முடைய கரங்களிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அதை நாம் உணர்ந்து செய்யும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மை நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதான் இறைமையாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இடத்துல அவர்கள் மீது அவர்கள் தவறி போனாலும் அவர்கள் மீது நான் அன்பாகவே இருக்கிறேன், அவர்களை நான் வணைந்து கொண்டே இருக்கிறேன். எப்பொழுது அவர்கள் அந்த தவறை உணர்ந்து இதை கர்த்தர் என்மேல் வைத்திருக்கிற திட்டமும் நோக்கமும் அதை தெரிந்து கொண்டு நாம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்தவும் உபயோகப்படுத்தவும் அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்தான் ஆண்டவர் சொல்றார், நீங்க அலைந்து திரிகிறவர்களை போல. ஏன்னா தன்னுடைய ஸ்தானம் என்னவென்பது எனக்கு தெரியலன்னா நான் இங்கும் அங்குமாய் அலைந்து கொண்டேதான் இருப்பேன். ஹல்லேலூயா. நான் இந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு போய்கிட்டு என்ன பண்ணுவேன்?
அழுது கொண்டே இருக்க வேண்டியதுதான் கடைசி வரைக்கும். ஹல்லேலூயா. அதனாலதான் இதை எப்படி நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியுமானால் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். ஒன்று ரெண்டு சேர்த்து வாசிப்போம். 2. அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்தீர்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலக பிரகாரமான மனைவிகளுக்கு சொல்றதுன்னா அதை எடுத்துக்கலாம். ஆனால் இதை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த வேலையில பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் மணவாளனாய் இருக்கும் பொழுது நீங்களும் நானும் மணவாட்டிகளாய் இருக்கிறோம். அப்போ அந்த மணவாளனை நான் எதினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியுமானால் என்னுடைய ஜெபத்தினாலேயா, உபவாசத்தினாலேயா, உண்மையினாலேயா, எதினாலே? உங்கள் நடக்கையினாலே நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த தேவனை நாம் அவரை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் தன்னுடைய நடக்கையினால் மாத்திரமே அவரை நாம் என்ன பண்ண முடியும்? ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. 24 மணி நேரம் நான் ஜெபிக்கிறதுனால ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும் இல்லை. ஜெபிக்கிறதுடைய வெளிப்பாடு எங்க இருக்கும்? உன் கிரியையிலே காணப்படும், உன் நடக்கையில காணப்படும். ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? நீ உண்மையா இருக்கிறதுல எங்க காணப்படும்? உன் நடக்கையில காணப்படும். நீ விசுவாசம் உள்ளவன் என்பதில் எங்க காணப்படும்? உன்னுடைய நடக்கையில, நீ பேசுகிற வார்த்தையில, உன்னோடு கூட இருக்கிறவர்கள் மத்தியில நீ விசுவாசம் உள்ளவனா நீ எப்படி நடக்கிறியோ அதை கொண்டுதான் நீ என்ன பண்ண முடியும்? அந்த ஜனத்தையும் நீ என்ன பண்ண முடியும்? ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆண்டவர் அதற்காக தான் நம்மை அழைத்து வைத்திருக்கிறார். உன்னை ஒரு விசுவாசியாய் கர்த்தர் அழைத்திருந்தா, நீ விசுவாச வீரனாய் கர்த்தர் அழைத்திருந்தா, நீ ஒரு ஜெப வீரனாய் உன்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்பதை நீ தெரிந்து கொண்டிருந்தா, உன்னை ஒரு சுகமளிக்கிற ஒரு வீரனாய் கர்த்தர் என்னை அழைத்து வைத்திருக்கிறார் என்றால் அது எப்பொழுது தெரியும்? ஒரு வியாதியா இருக்கும் பொழுது தைரியமா எந்த காரியத்தில் இல்லாதபடி அவர் மேல் விசுவாசத்தை கொண்டு நீ செபித்து அவர் நாமத்தினாலே எழுந்திருன்னு சொல்லும் பொழுது வியாதியஸ்தன் எழுந்திருப்பான். அல்லேலூயா. அது எதனாலே தெரியப்படும்? உங்களுடைய நடக்கையினாலே தெரியப்படும். அல்லேலூயா. அதற்கு நேராக தான் சபையையும் ஒவ்வொரு ஊழியக்காரனையும் ஆண்டவர் அழைத்து கொண்டு போகிறார். அந்த ஸ்தானத்தை நான் அறிந்து கொள்ளவில்லை என்றால் நான் எப்படி இருப்பேன்? அலைகிறவனை போல இங்கும் அங்குமாய் நான் அலைந்து கொண்டேதான் இருப்பேன். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் ஸ்தானங்களை நாம் என்ன பண்ணோம்? தெரிந்து கொள்ளும்படி உங்களை நான் அழைத்திருக்கிறேன். நீ என் கரத்தின் கிரியையாய் இருக்கிறீர்கள். நான் உங்கள் பிதாவாய் இருக்கிறேன். நீர் என்னுடைய பிதாவானால் பிதாவுக்குரிய எல்லா காரியமும் அவர் எப்படியாய் நடந்தாரோ, எப்படியாய் அவர் செய்தாரோ அதே போல நாம் என்ன பண்ணணும்? செய்ய வேண்டியதா இருக்கிறது. ஆனால் அந்த இடத்துல செய்யாதபடினால ஆண்டவர் எரேமியாவுக்கு சொன்னாரு, இன்னும் இவர்கள் மேல் நான் அன்பாகத்தான் இருக்கிறேன். அதனாலதான் நான் என்ன பண்றேன்? இந்த உடைந்து போன பாத்திரத்தை நான் உருவாக்கும்படியாய் நான் இங்கே வணைந்து கொண்டிருக்கிறேன் என்பதை அந்த ஜனங்களுக்கு போய் சொல்லு. இன்னைக்கு நீங்கள் எந்த இடத்துல உடையப்பட்டிருக்கிறீர்களோ, எந்த இடத்துல அவருடைய சித்தத்தை விட்டு நாம் விலகி போயிருக்கிறோமோ, ஒருவேளை என்னை எதற்காக அழைத்தார் என்பதையே நம்ம தெரியாதபடிக்கு ஒருவேளை இந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கலாம். சில காரியம் எனக்கு நல்லா இருக்கும். நான் இந்த சபைக்கு போறேன், அந்த காரியங்களை செய்யறேன், அங்க போய் நான் ஆராதிக்கிறேன், அங்க போய் நான் என்ன பண்றேன்? எல்லா காரியங்கள் நீங்கள் செய்தாலும் உன்னை எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்திற்கும் நேர்த்தியாக கர்த்தர் செய்கிறதற்கும் அவர் வைத்திருக்கிற அழைப்புல நான் நிற்கும் போதுதான் கர்த்தர் என்ன பண்ண முடியும்?
எடுத்து பயன்படுத்த முடியும். அதற்காக தான் கர்த்தர் உன்னை இந்த இடத்துல வைத்திருக்கிறார். இந்த இடத்துக்கு நான் பிரயோஜனப்படுறேன்னா, வேற இடத்துக்கு நான் பிரயோஜனப்படுறேன்னா, என்னை இந்த இடத்தை விட்டு அந்த இடத்துக்கு கொண்டு போகிறது தான் ஆண்டவருக்கு நல்லது, சபைக்கு நல்லது, ஊழியருக்கு நல்லது. அவன் இல்லையா? அல்லேலூயா இல்லையா? அதைத்தான் இந்த வேலையில் ஆண்டவர் நம்மோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எந்த இடத்துல நாம் உடைந்திருக்கிறோமோ, எந்த இடத்துல ஒரு வேலையை அறியாமையினால நான் செய்திருக்கிற காரியங்களையோ இந்த நாளில் நாம் நினைவு கூறும் பொழுது நம்மை உருவாக்கி ஒரு புதிய காரியமாய், புதிய சிருஷ்டியாய் கர்த்தர் கொண்டு போய் 26 ஆண்டவர் நிற்க வைக்கும் பொழுது நம் மூலமாய் அநேகரை கர்த்தர் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாய் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். வெறுமையாய் யாரையும் கொண்டு வந்து இந்த இடத்துல ஆண்டவர் உட்கார வைக்கல. தாயின் கருவில் உருவேறுவதற்கு முன்பதாகவே ஒருவரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. வசனம் சொல்லுது, உன் தாயின் கருவில நீ உருவாவதற்கு முன்பதாகவே நீ இப்படியாய் அழைக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு, தீர்மானத்தோடு ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்து கொண்டு வந்து இந்த இடத்துல தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் முதலாவது செஞ்ச அற்புதம் எது? வேதத்துல காண ஒரு திருமண கல்யாணத்துல ஆண்டவர் என்ன செஞ்சார்? தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். ஆண்டவரிடத்துல கொண்டு வராங்க. ஒரு குறைவு வருகிறது, அந்த கல்யாண வீட்டில் ஒரு குறைவு வருகிறது. அந்த குறைவு வரும் பொழுது தேவனிடத்துல வந்து அங்க என்ன பண்றாங்க? கேட்கிறாங்க, ஆண்டவரே இந்த இடத்துல குறைவு வருது. யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதற்காக அந்த கற்சாடி வைக்கப்பட்டிருந்ததா? வசனம் சொல்லுகிறது, எதற்காக அந்த கற்சாடி வைக்கப்பட்டிருந்தது? சுத்திகரிக்கும்படி. ஹல்லேலூயா. அந்த கற்சாடி உலக பிரகாரமான ஒரு மனுஷன் கையில் இருக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த கற்சாடியினுடைய பாத்திரமும் பங்கும் என்ன? அது சுத்திகரிக்கும்படி, அதாவது வெளி அலங்காரத்திற்காக வெளிப்படையாக தன்னுடைய சரீரங்களை கழுவப்படும்படி, சுத்திகரிக்கும்படி அந்த பாத்திரத்தை ஆண்டவர் அந்த இடத்துல தெரிந்து கொண்டு அந்த இடத்துல அந்த பாத்திரத்தை வைத்திருக்கிறாங்க. அது அந்த பாத்திரம் ஆண்டவர் இடத்துல போய் புலம்பனாக இருக்கும். அதுக்குள்ள இருக்கும் பொழுது அது தண்ணி இருந்தது. அது வரைக்கும் அது எல்லாரும் என்ன பண்ணாங்க? பிரயோஜனப்படுத்தினார்கள். எல்லாரும் பண்ணாங்க, வந்தாங்க, கையை கழுவுனா, காலை கழுவுனா, அவனுடைய காரியங்கள் தேவை எல்லாத்துக்கும் அதை பிரயோஜனப்படுத்தினாங்க. அதுக்குள்ள இருக்கிற எல்லாம் காலியானது. ஆன பிறகு அந்த பாத்திரம் ஒதுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த பாத்திரம் தேவையில்லாத பாத்திரமாய் ஒரு மூலையில காலியான பிறகு அது என்ன பண்ணிட்டாங்க? ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்போ அந்த இடத்துல குறைவு வருகிறது. ஒரு பக்கம் அதை ஒதுக்கி வைத்தாலும் தேவன் அந்த இடத்துல இருக்கிறாரு. அநேக பாத்திரங்கள் அந்த இடத்துல, திருமண காரியங்கள் அநேக பாத்திரம் உண்டு. சமைக்கிற சாப்பாட்டுக்கு ஒரு பாத்திரம் எல்லாம் அந்த இடத்துல இருக்கிறது. ஆனால் தேவன் தெரிந்து கொண்டதோ இந்த 6 கற்சாடி. ஏனென்றால் அது ஒதுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அது என்ன பண்ண? அந்த கற்சாடி போய் ஆண்டவர்கிட்ட உங்களை என்னையும் போல புலம்பிக் கொண்டே இருந்திருக்கலாம். இந்த கற்சாடி நான் இவ்வளவு நாளா இதற்காக நான் பிரயோஜனப்பட்டேனே, நான் இதற்காக பிரயோஜனப்பட்டேன், இப்போ என்னை யாரும் பிரயோஜனப்படுத்தல, நான் எப்படி இருக்கிறேன்? ஒதுக்கப்பட்டவனாய், ஒன்றும் இல்லாதவனா, அநேக குறைவுகளோடு, அநேக காரியங்களோடு நீ என்ன பண்ணலாம்? மூளையில உன்னை ஒதுக்கி வச்சிருக்க. ஆண்டவரிடத்துல வந்து ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது அநேக கணத்துக்குரிய பாத்திரங்கள்லாம் அந்த இடத்துல இருக்குது. அதை கொண்டு தேவன் அற்புதம் செய்யல. எதை ஒதுக்கினார்களோ, எதை தள்ளினார்களோ, எதை வேண்டாம் என்று ஒதுக்கி வச்சாங்களோ, தன் தேவைக்கு மாத்திரம் பிரயோஜனப்படுத்தி கொண்டு அதை ஒதுக்கி வைத்திருக்கிறது போல உன்னை போல என்னை போல அநேக காரியங்கள மனிதர்களால், அநேக உறவுகளினாலே, ஊழியக்காரனால என்ன பண்ணப்பட்டிருக்கலாம்? உங்கள் மேல் வைத்திருக்கிற அழைப்பை உதாசீனப்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம். அந்த பாத்திரம் அப்படியா புலம்பிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுது? பாத்திரம் இருக்கிறது. ஆண்டவர் பார்க்கிறாரு, இதையெல்லாம் பயன்படுத்த ஆண்டவருக்கு விருப்பம் அல்ல. அந்த 6 கற்சாடியில் ஆண்டவர் சொல்றாரு, தண்ணியை நிரப்ப சொல்லி. அந்த தண்ணீரினாலே நிரப்பப்பட்டது. மீண்டும் அந்த கற்சாடி ஆண்டவரை பார்க்குது. இதே தண்ணி தான் முதல்ல இருந்தது. அந்த தண்ணி எதுக்கு பிரயோஜனப்பட்டது?
கையை கழுவவும் காலம் கழுவவும் தான் பிரயோஜனப்பட்டது. அப்படிப்பட்ட அற்பமா எண்ணப்பட்ட அந்த பாத்திரம் மீண்டும் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை நோக்கி அது கதறி கொண்டிருக்கிறது. நான் என்ன பண்ணேன்னா ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் மாறப்பட மாட்டேனோ, ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமா என்னுடைய வாழ்க்கை மாறாதோ என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அந்த பாத்திரம் கதறி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் மீண்டுமாய் அதே காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, அந்த கச்சாடியில தண்ணீரை நிரப்புங்க. உருவாக்குகிற தேவன், நம்மளை வணைகிற தேவன், உன்னை ஒரு நோக்கத்துக்காக ஒரு திட்டத்துக்காக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிற தேவன் மீண்டும் அந்த பாத்திரத்துல தண்ணியை ஊற்ற சொல்றாரு. அந்த தண்ணி முதற்கு முன்பா எதுக்கு பிரயோஜனப்பட்டது? சுத்திகரிப்பதற்காக, மனுஷனுடைய வெளி தோற்றத்தை கைகளையும் கால்களையும் கழுவுகிறதுக்காக பயன்பட்டது. எப்போ அந்த பாத்திரத்தை எடுத்து ஆண்டவர் அதை பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் நினைத்தாரோ அதே காரியத்தில் அதே தண்ணியை தான் ஊற்ற சொன்னாரு. ஆனால் அந்த தண்ணியை கொண்டு போய் வேலைக்காரன் இடத்துல சொன்னார், அதை கொண்டு போய் எங்கே பரிமாற சொன்னார்? பந்தி விசாரிப்பு காரியத்துல போய் அங்கே பந்தியிலே அவர் பரிமாற சொன்னார். கால் கழுவ பிரயோஜனப்பட்ட அந்த பாத்திரம் அநேகருக்கு, அதே பாத்திரத்தில் வைத்திருந்த தண்ணி அநேகருடைய ருசியுள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்றினார். ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? அந்த தண்ணி, அந்த பாத்திரத்தை முதல்ல அதுக்குள்ள இருக்கிற தண்ணி மனுஷனுடைய வெளி தோற்றங்களை அது என்ன பண்ணிச்சான்? கழுவினது. அதை கொண்டு போய் அந்த பந்தியில் இருக்கிற அந்த மனிதர்கள் ஒவ்வொருவரிடத்துல அந்த பந்தியில் அந்த ரசத்தை ஊற்றும் பொழுது அந்த தண்ணீர் அந்த ரசமாய் மாறி அவர்களுக்குள்ளாய் போகும் பொழுது உனக்குள்ளாய் இருக்கிறதை கர்த்தர் சுகப்படுத்தும்படி அதை தெரிந்து கொண்ட பாத்திரமாய் கர்த்தர் அந்த இடத்துல வைத்திருக்கிறார். எத்தனை பேர் புரியுது? இத்தனை வருடம், கடந்த வருடம் நீ வெளி தோற்றத்துக்காக பிரயோஜனப்பட்டிருப்ப. ஆனால் 2026 கர்த்தருடைய கரத்திலே உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அது அநேகருடைய உள்ளான காரியங்களை சுகப்படுத்தும்படி, பலப்படுத்தும்படி கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிற பாத்திரமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வெளி தோற்றத்தில் அது வெறும் காடு கச்சாடி, வெறுமையான தண்ணி. கடந்த வருஷத்துல நீ எப்படி இருந்திருப்பாயோ அது அநேகரை வெளி தோற்றத்தை பிரயோஜனப்படும்படியாக உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று நீயே நினைத்துக் கொண்டிருந்தா அது உன் வெளி தோற்றத்தை சுத்திகரிக்காதுல. அநேகரை உன்னுடைய வார்த்தையினால அவர் உள்ளான இருதயங்களை, அவர் காயப்பட்டிருக்கிற காரியங்களை நீ சுகப்படுத்தும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இந்த காலை வேளையில கர்த்தரின் இடத்துல உன்னையும் என்னையும் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். பார்க்கிறதுக்கு வெறுமையான கற்சாடி தான். அது யாருக்கும் பிரயோஜனப்படாதபடி கால கழுவுறதுக்கோ கையை கழுவுறதுக்கோ வைக்கிறார். அது எப்பொழுது கர்த்தருடைய கரத்துல அவர் பார்வைக்கு நேராய், அவருடைய சிந்தைக்கு நேராய், அவருடைய நோக்கங்களுக்கு நேராய் அது திருப்பப்படும் பொழுது அது உள்ளான மனுஷனை ஆற்றும்படி தேற்றும்படி அவர் உன்னையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்களும் நானும் அப்படிப்பட்ட காரியங்களுக்காக கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார் ஒரு பாத்திரமாய் இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஒருவேளை அதை செய்ய முடியாதபடிக்கு இந்த நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில் அநேக தடைகள் காணப்பட்டிருக்கலாம், அநேக வேதனைகள், நெருக்கங்கள், பாடுகள் எதுவாக இருந்தாலும் இந்த வேலை ஆண்டவருடைய சமூகத்துல நாம் அதை அவர் கைகளில் கொடுக்கும் பொழுது உன்னையும் என்னையும் அவர் உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் அதை அந்த இடத்துல கொண்டு வந்து நம்மை உருவாக்கும்படி இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் ஆண்டவர் கொண்டு வந்து ஆண்டவர் திட்டமாய் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கானா, நீ எந்த ஸ்தானத்துக்கு உன்னை நான் அழைத்தேன். நீ வெறுமையாய் கைகளை கால்களை கழுவுகிறதுக்கல்ல, வெளி தோற்றத்துக்கல்ல, அநேகருடைய இருதயத்தின் காயங்களை ஆற்றப்படும்படி என்னுடைய வார்த்தைகளை உன் வாயில வைத்து நீங்கள் அதை பேசும் பொழுது அநேகர் உங்களை கொண்டு கர்த்தர் விடுதலை ஆக்குவோம். அவருடைய ராஜ்யத்தினுடைய கொண்டு வந்து சேர்க்கவுமே கர்த்தர் உன்னையும் என்னையும் இந்த காலையில் தேவன் தெரிந்து கொண்டிருக்கார். மனுஷன் உன்னை அர்த்தமாகலாம், மனுஷன் உன்னை நோக்கி பார்க்கும் பொழுது இவனெல்லாம் வந்து ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த முடியுமா, பிரயோஜனப்படுமா என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது நீயே அந்த கணத்துக்குரிய பாத்திரமானாய் கர்த்தர் எடுத்து உன்னை பயன்படுத்த இந்த 2026 ஆண்டவர் விரும்பும் பொழுது இந்த காலை வரையில நீங்கள் அதை உண்மையாய் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மன்னர் அப்படியே எழுந்திருச்சு ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர் என்னை உருவாக்கப்படும்படி, ஆண்டவர் எந்த நோக்கங்களுக்காக கர்த்தர் என்னை படைத்தாரோ, என்னை அவர் நோக்கி பார்த்த ஆண்டவர் என்னை வணைத்தாரோ அதற்கு நேராக நான் ஓடாதபடி இருந்த எல்லா காரியங்களை ஆண்டவர் மாற்றப்படும்படி.
வேற எதனாலும் நீங்கள் ஆண்டவரை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியாது. உன்னுடைய ஊழியத்தினை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியாது. உன்னுடைய உறவுகளை ஆதாயப்படுத்த முடியாது. ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த முடியாது. உன்னுடைய நடக்கையினால மாத்திரமே நீ உங்களுக்குரியதை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். இந்த காலை வேளையில ஆண்டவரே உடைய கரத்தில் இந்த காலை வேளையில அர்ப்பணிக்கிறேன், நல்ல தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். 2 நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் நினைத்து பாருங்க. ஏன்னா அற்புதமாய் கர்த்தர் நம்மை வணைந்து கொண்டிருக்கிறார். அழகாய் கர்த்தர் நம்மை வணைந்து கொண்டிருக்கிறார். அநேகருக்கு நீங்கள் அநேகருக்கு உதவியாக இருக்கும்படி, நீங்கள் அநேகரை அவர்கள் ராஜ்யங்களுக்கு கொண்டு வரும்படியான பாத்திரமாய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து இடத்துல அழைத்து வைத்திருக்கும் பொழுது அதற்கு வேறாய், அதற்கு மாறாய், அதற்கு எதிராய் நான் ஓடிக்கொண்டிருக்கிற காரியம் தான். கொஞ்ச நேரம் அவருடைய சமூகத்துல நீங்கள் அர்ப்பணித்து இந்த வேலையை நீங்கள் உங்களை நிதானித்து கொள்ளுங்க. அவருடைய சமூகத்துல உங்களை கொண்டு திட்டம் பெறுது. இன்னைக்கு அற்பமா இருக்கலாம், இன்னைக்கு அதிக 10 பேர் அதிக நினைக்கிறது போல காணப்படலாம். ஆனால் தேவன் வைத்திருக்கிற திட்டம் பெறுகிறது. 2026 எந்த ஜனத்துக்கு முன்பதாய் நீ வெட்கப்பட்டாயோ அதே ஜனத்துக்கு முன்பதாய் உன் தலையை நிமிடம் பண்ணுகிறவர், உன்னை மேன்மையாய் வைக்க போகிறவர், உன்னை அதிசயங்களை காணப்பட போகிறவர். இதோ உனக்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளை உடைத்து உன் வழிகளை தந்த இதோ ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த மகிமைக்குள்ள நீங்கள் போக முடியாது. ஒருவரும் கூட்டக்கூடாதபடி திறக்கிறார், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி கூட்டுகிறவர்களாக இருக்கிற இடத்துல உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மையிலவராக இருக்கிறார். எத்தனை